வரலாறு காணாத வெயிலின் தாக்கத்தால் விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு முன்கூட்டிய விடுமுறை அளிக்க வேண்டும் என்று பெற்றோர் கோரிக்கை வைக்கின்றனர். இது பற்றி பார்க்கலாம். தமிழகத்தில் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் தேர்வுகள் முடிந்து விடுமுறை விடப்பட்டுள்ளது. தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளுக்கு இம்மாதம் 29ஆம் தேதி வரை படவுள்ளது. தொடக்கப் பள்ளிகளுக்கு 220 வேலை நாட்கள் எனவும், உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளுக்கு 200 வேலை நாட்கள் எனவும் கல்வித்துறை நிர்ணயித்துள்ளதால் பள்ளிகள் இவ்வாறு நடத்தப்படுகின்றன. பெரும்பாலான தனியார் பள்ளிகள் இந்த வாரத்திற்குள் தேர்வுகளை முடித்து விடுமுறை அளிக்க உள்ளன. ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் இந்த முழு மாதமும் பள்ளிக்கு வர வேண்டும். முன்னெப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக உள்ளதால் கோடை விடுமுறையை முன்கூட்டியே விட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. வர்தா புயலால் பல பள்ளி வளாகத்தில் மரங்கள் விழுந்து நிழல் இல்லாமல் வெட்ட வெளியாக இருக்கிறது. இதனால் வகுப்பறைகளில் வெப்பம் அதிகமாக உள்ளது. அதேபோல் பெரும்பாலான மாவட்டங்களில் தண்ணீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. இதை சமாளிக்கவும் நிர்வாகங்கள் அவதிப்படுகின்றன. மேலும் கடும் வெப்பத்தின் காரணமாக மாணவர்களுக்கு ஒவ்வாமை ஏற்படுவதாகவும், குறிப்பாக கட்டிகள், வயிற்றுவலி, வயிற்றுப்போக்கு, தலைவலி போன்றவை ஏற்படுவதாகவும், பள்ளிகளில் பெரும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் பெற்றோர்கள் கூறுகின்றனர். 1லேருந்து 9th வரைக்கும் ஸ்கூல் போகிற பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க வெயிலில். தலைவலின்றாங்க, லூஸ் மோஷன் ஆகுது, தலைவலிக்குதுன்னுங்க, பிள்ளைங்க மயக்கம் வருதுன்றாங்க. இந்த பிள்ளைங்க வெயிலில் போயிட்டு ஸ்கூல் போயிட்டு வரதே ரொம்ப கஷ்டமாக சிரமமாகுது. பாதி பிள்ளைங்க செருப்பு கூட இல்லாமல் போயிட்டு வராங்க, கால் பற்றிக்குது குழந்தைங்களுக்கு. இந்த ஆண்டு ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. அதேமாரி தண்ணி இல்லாத பிரச்சனை ரொம்ப குழந்தைங்களுக்கு. மயக்கம் வருதுன்றாங்க. அந்த டைமில் ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்க மாட்டுது பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் கூட கொடுக்க முடியல. இந்த ஆண்டு ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால 1லேருந்து 9th வரைக்கும் சீக்கிரம் எக்ஸாம் வச்சு லீவ் விட்டுற மாதிரி கேட்டுக்கிறேன். பெற்றோரை போலவே பள்ளி ஆசிரியர்களும் இந்த கருத்தை வலியுறுத்துகின்றனர். கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதால் மாணவர்களுக்கு குடிநீர் வழங்குவதற்கு கூட பெரும் சிரமப்படுவதாக கூறுகின்றனர். குழந்தைங்களுக்கு சீக்கிரம் லீவ் விட்டால் நல்லா இருக்கும். இந்த ஆண்டு ரொம்ப வெயில், பசங்க பெரியவங்களாலே தாங்க முடியல. அவங்கவுங்க தலை வலிக்குதுன்னு, குழந்தைங்க தலை வலிக்குது, மயக்கம் வருது இந்த வெயில் தாங்க முடியாமல். இந்த ஆண்டு ஓவரான வெயிலுக்கு ஆயுது. இந்த எத்தனை ஆண்டு ஆகி இந்த 5 வருஷம் 20 வருஷம் ஆகுது இந்த வெயிலுக்கு காணி. இந்த டைம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஓவராக வருது. வயிறு வலிக்குதுந்துங்க சூடில், அதுக்கப்புறம் தலை வலிக்குதுந்துங்க, வாந்தி எடுக்குதுங்க. அதனால் ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. தகிக்கும் வெயில், அதனால் ஏற்படும் ஒவ்வாமை, உடல்நலக்கேடு மற்றும் வறட்சியால் நிலவும் குடிநீர் தட்டுப்பாடு போன்ற காரணங்களை முன்னிட்டு இந்த ஆண்டு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிக்கு முன்கூட்டி விடுமுறை விடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை கல்வித்துறை கவனத்தில் கொள்ள வேண்டும். தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளுக்கான குழந்தைகளை இந்த வெப்பத்திலிருந்து காப்பாற்றி முன்கூட்டியே விடுமுறை விட வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாகவும் கோரிக்கையாகவும் உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக முருகப்பன்.